ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:18 PM டேட் வந்து 12th மார்ச். பார்க்க போகிறது வந்து 13th மார்ச், அதாவது வெனஸ்டே. வீக் எக்ஸ்பைரி. மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வரும். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா கேவலமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரை பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நான் எதிர்பார்த்ததுக்கு எதிர் திசையில் போச்சுன்னு சொல்லலாம், இல்லை என்னோட சார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னு சொல்லலாம். நான் ஒரு லாஸில் தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் என்னோடய ஹோல்டிங்ஸ் கூட எனக்கு லாஸ் ஃபேஸ் பண்ண, ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கையில் ஃபண்டு இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பி ரீஎன்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாஸில் எக்ஸிட் ஆகிருக்கேன். ஓவரால் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எனக்கு 10% ப்ராஃபிட்டில் இருந்தது, 6% ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு லாஸில் எக்ஸிட் ஆனதுனால. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி முடியுதுங்கிறதுனால நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 100% 23,000 போவாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அதிகமாக டவுன் ஆகுது. நிறையா ஸ்டாக்ஸ் தன்னுடைய கரெக்ஷன்ஸை இந்த இயர் அண்ட் க்ளோசிங்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால ப்ரீமியமும் மூவ் ஆகாமல், அதாவது ட்ரேடர்ஸ் வால்யூம் யூசேஜஸும் கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்மளை ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டு 22,010 வரையும் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம 1 month சார்ட் போயிடுவோம். இந்த ஸ்பாட் இருக்குல்ல 22,051, இது வரையும் கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரையும் வந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. அதாவது நிஃப்டி நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதனால் ஹோல்டிங் கால்ஸ் இருக்கு பாருங்க, அது அதிகமாக அடி விழும்ங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது இந்த 1ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்க சொல்ல நமக்கு அடுத்த ஸ்ட்ரெச் வரும். ஸோ அது வரையும் இந்த இடத்துக்குள்ளேயே அவங்க ஓட்டோட எதிர்பார்ப்பு. அதாவது ஸோ நம்ம அதாவது 22,500 அவங்க கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 22,550 இந்த மாசத்துல அவங்க கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு மேலே வந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு ட்ரேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே இப்போ எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் பெரும்பாலும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வாலடைல் கொடுக்குறாங்க. நம்ம வந்து எப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுக்காமல் பெரிய டார்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். நேற்று மார்க்கெட் அப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணோம். இன்னைக்கு மார்க்கெட்டை பிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிளான் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நம்ம சின்ன ப்ராஃபிட்டில் எடுத்துருக்க வேண்டியது வந்து, ஸோ இதை நமக்கு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டை. ஸோ எனிவே, ஸோ மார்க்கெட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எனக்கு மறுபடியும் இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து அந்த சப்போர்ட் லெவல், ஃபினான்ஸ் நிஃப்டியோட சப்போர்ட் லெவலில் இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவலில் இருக்கும். நிஃப்டியோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 2 நாளாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து இவங்க மேனுவலாக தள்ளணும், ஓகேங்களா. மேலே தான் தள்ளணும், வேறு வழி இல்லை. மேனுவலாக மேலே போக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் 22,427 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 22,500 அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கே இவங்க போவாங்க, ஓகேங்களா. ஸோ 400 கிராஸ் பண்ணி மேலே போகி இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் ஓவராலாக மார்க்கெட் அப்படின்னு பார்க்க சொல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேவா. ரேஞ்ச் பவுண்ட் போட்டு பார்க்கலாமா? வேண்டாம், எதுவுமே கிளியராக இல்லை. மார்க்கெட்டில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதனால் மார்க்கெட்டை ஃப்ரீயாக விடுறது நல்லது. ஓகே, நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு போவோம். ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிறேன். சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க, 22 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்கெட்ச் படி பார்த்தீங்கன்னா அந்த 22க்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறத முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் நம்ம ஒரு சார்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்ல சப்போர்ட் லெவல், அந்த சப்போர்ட் லெவல் படி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இவங்க, ஓகேங்களா. இந்த 28ங்கிறது இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஸ்பாட் 28 ரூபா கிட்ட வச்சுருந்தோம். அதை கிராஸ் பண்ணி இப்போ சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து 22 வரையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ட்ரு ஆகலாமா கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நான் இப்போ வேண்டாம்னு சொல்லிடுவேன். என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் 28,9, ஓகே, இந்த ஸ்பாட் இந்த லைன் கொடுத்துருக்கேங்க இல்லையா, அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 29 கிராஸ் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா. 29, ஆமாம், 29 கிராஸ் பண்ணுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்டாப் லாஸை 25 வச்சுக்கலாம்.
லாங் டேர்முக்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, லாங் டேர்முக்கே சொல்கிறேன். சப்போஸ் இல்லை நான் இன்னும் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணலாம், இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற சார்ட் படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே விழும். இந்த ஸ்பாட் இதை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 26 கிராஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடித்து தூக்கிட்டு வந்து 20ல் நிறுத்திடுவாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ 20 என்ன பிறகு மறுபடியும் ஃப்ரெஷ் அவுட் ஆகி போகும். அப்போ அந்த 20லேருந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ சார்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லைன் போயிடும். 20னா உங்களுக்கு இந்த ஸ்பாட் இப்படி வரும், அது இந்த ஸ்பாட் இப்படி வரும். ஓகேங்களா, அப்போ இது வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ நின்ன பிறகு நீங்கள் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போவீங்க. அப்போ அந்த 20ல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் 15 இருக்கும். நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 28, 29 அந்த ரேஞ்சு கிராஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 24 இந்த ரேஞ்ச் தான் வரும். இல்லை ஹோல்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் கீழே அடிப்பான், 18, 20 அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கோங்க, உங்கள் ஸ்டாப் லாஸை 14 வச்சுக்கோங்க. ஓகேவா, இது சவுத் இந்தியன் பேங்க்குக்கு தான், எல்லா பேங்க்குக்கும் செட் ஆகாது. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க 52 வீக் லோவை வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1400 சில்லறைக்கு ஹிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நான் இன்னும் எக்ஸிட் ஆகலை, இதை நான் ஹோல்டிங் தான் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் நீங்கள் என்ட்ரு ஆகணும், இன்னும் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் மார்க் பண்ணிக்கோங்க, 1483. ஓகேங்களா, இல்லை 1500 கிராஸ் பண்ண பிறகு என்ட்ரி ஆகலாம். உங்கள் ஸ்டாப் லாஸை 1360 வச்சுக்கோங்க, டார்கெட்டை 1650க்கு மேலே எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க, ஓப்பன் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 1650 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா இவங்க அந்த ரேஞ்ச் பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்பு டவுனு அப்பு டவுனு அப்பு டவுனு. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இந்த நேரத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். இதே தான் கோட்டாக் பேங்க்கும் பண்ணியிருக்காங்க. நான் அது ஆல்ரெடி கோட்டாக் பேங்க்குக்கான வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி ப்ரைவேட் பேங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ல வர கேட்டகரி. இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக ஷேர் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 240 இருந்தது 210, அதாவது 10 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 23.81 ஓடிட்டு இருக்கு. ஒன் டே சார்ட்ல இவங்க ஆக்டிவ் காட்டுறாங்க. ஓகேங்களா, 23.8 அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் காட்டுறாங்க. பெரிய ஃபால்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இதை ட்ரை பண்ணலாம். லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 தான் ஸ்டாப் லாஸே இருக்கும். ஓகேங்களா, 23க்கு எட்ரா வரீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸு 23, 24 தான். அதே சமயம் இவங்க பெருசாக கனவெல்லாம் காணாதீங்க, பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி. ஏதாவது ஒரு ஷேர் வாங்கி ஆகணுமே, கையில் சும்மா இருக்கிற பணத்தை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இது செட் ஆகும், வேறு எதுக்குமே இது யூஸ் ஆகாது. அடுத்தது ராம் ஸ்டீல் டியூப்ஸ். ராம் ஸ்டீல் டியூப்பை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஷேரை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 19ஆம் தேதி அவங்க ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, போனஸ் 1:1 கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 19ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் ரெக்கார்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 1:1 கொடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே அந்த சப்போர்ட் லெவலில் தான். ஓகே, இந்த ஸ்பாட் வரும். இதை 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்க மேலே ஏறிட்டாங்க பாருங்கள் மேனுவலாக. அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரொம்ப பெரிய அளவில் காட்டலைனாலும் ஓரளவுக்கு சேஃபான ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. அதனால் நான் ராமா ஸ்டீல் டியூப்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். போனஸ் ஷேர் இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன், போனஸ் இருக்குது. இப்போ வாங்குறதும் பெரிய விஷயம் கிடையாது. நான் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணது இந்த 48 ரூபா இருக்க சொல்லும். ஓகேங்களா, ஸோ 48 இருக்க சொல்ல போனஸ் ஷேரை பற்றி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இவங்க 19ஆம் தேதி இப்போ இன்னும் இது பழைய ரேட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே ஜனவரி மாதம் 24க்கு வந்திருக்காங்கங்கிறதுனால மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறவங்க ஆகலாம். ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது, ஆவரேஜ் பண்ணுறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா புல் ரியல் எஸ்டேட்டு. ஏன்னா மார்க்கெட் இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மற்ற மார்க்கெட் பலவீனமாக இருந்தாலும் இவங்க தன்னுடைய மார்க்கெட்டை கரெக்டாக கிளியர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலை எனக்கு பிரேக் பண்ண மாதிரி தான் காட்டுது, பார்த்தாலே தெரியுது பாருங்க. அந்த சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் எல்லாமே பிரேக்டு ரேஞ்ச் பவுண்டு படி. ஓகேங்களா, இருந்தாலும் நான் இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சேஃபான என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 117 கிராஸ் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணுறது. நியூ ஹை தான் இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, நியூ ஹை போய் ஆகணும், இவங்க அவசியம் போய் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்து போகிறாங்க. அதாவது நிஃப்டி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்தியா புல் ரியல் எஸ்டேட்டை கொஞ்சம் அடி வாங்குது.
ஓகேங்களா. சடனாக தூக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க 105 106 வந்துட்டு உடனே 112 115க்கு போகிறாங்க. அதனால் 10 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக இதில் அடிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். நேற்று கூட நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். மார்க்கெட்டில் இன்னைக்கு நேற்று ஆக்சுவலாக நான் வாங்கி இந்த ஷேர் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நல்லா மார்க்கெட்டில் 52 வீக் ஹை போக சொல்ல இந்த ஸ்பாட்டில் வாங்கினேன். அப்புறம் இது வரையும் ஆவரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது மேலே ஆவரேஜ் பண்ண ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். நேற்று எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த ஸ்பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56 வரையும் வந்துட்டு மறுபடியும் இப்போ 62 வரையும் தொட்டு இப்போ 61 90 போயிட்டு இருக்காங்க. ரீஎன்ட்ரி ஆகலாம். 65 கிராஸ் பண்ணுச்சுன்னா ரீஎன்ட்ரி ஆகலாம். ரொம்ப வேகமாக மூவ் ஆகிடுவாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் இந்த கம்பெனியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வந்து 50% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஐ மீன் ப்ரொமோட்டர் கிட்ட 50% 40% ஷேர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 35 அந்த ரேஞ்ச் அதிகமான ஷேர்ஸ் வச்சிருக்கிறது பப்ளிக்கு தான் இவங்கல்ல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மக்களுடைய ரீட்டைலர்ஸோடைய எதிர்ப்பு வந்து இதில் அதிகமாக தெரியும். உடனே விற்கிறது, உடனே வாங்குறது, இந்த பேனிக்ல இப்போ இன்க்ளூட் மீ என்னையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட நான் வேகமாக வித்துட்டேன்ல, இந்த ஸ்பாட்டில் வந்தோடனே லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம கமாடிட்டி பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நியூஸ் இதெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லியாச்சு. க்ரூட் ஆயில் இப்போது க்ரூட் ஆயில் ஏறுறாங்க. கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். 6520 ஃபர்ஸ்ட் டார்கெட் வைப்பாங்க. 6560 செகண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போதைக்கு வேண்டாம். ஸ்டாப் லாஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6458 வச்சுக்கலாம். இப்போ என்ட்ரா வரீங்கன்னா 6498 என்ட்ரா வரீங்கன்னா, இல்லைனா முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு கீழே 6450க்கு கீழே வருது வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு கிட்டக்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லோவில். அப்போ உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸில் சேஃபாக எக்ஸிட் ஆகிட முடியும். ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.